தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பெய்த மழை காரணமாக இதமான சூழல் நிலவுகிறது. வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த சில நாட்களாக மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. தேனி மாவட்டம் சின்னமனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருச்சியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. கனமழையால் ஸ்ரீரங்கம் கோயிலை சுற்றிலும் சூழ்ந்த தண்ணீரால் பக்தர்கள் அவதிக்குள்ளாகினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் நேற்று பிற்பகலில் தொடங்கிய மழை இரவிலும் நீடித்தது. தொடர் மழை காரணமாக மகிழ்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் மானாவாரி பயிர்களை காப்பாற்ற முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் செம்மினிப்பட்டி அரசு பள்ளிக்குள் மழை நீர் புகுந்தது. இதனால் மாணவ மாணவிகள் அவதிக்கு உள்ளாகினர். கொடைக்கானல் அருகே அடுக்கம்பாறையில் பெய்த மழையில் அடுத்து வரப்பட்ட பெரிய கற்கள் பெரிய குளம் செல்லும் சாலையில் கிடந்தது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் உழவு பணிகளை மேற்கொண்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபி மற்றும் அதனை சுற்றியுள்ள கரட்டூர், மொடச்சூர் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்தி மலையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் அமனலிங்கேஸ்வரர் ஆலயத்தை மழை நீர் சூழ்ந்தது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் எந்நேரமும் காட்டாற்று வெள்ளம் ஏற்படலாம் என்பதால் பாதுகாப்பு கருதி கோயிலுக்கும் பஞ்சலிங்க அருவிக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.